இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது மேனுச்சர் ஸ்டார் மீ டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 74 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேன். அது செக் பண்றது இது பாருங்க. அப்பதான் தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படி நீங்க இந்த சேனல் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். சோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோட உடம்புல ஃபயர் பாய்சன் நல்லா பரவி இருக்கும். சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சிங்குங்கிறவர் நம்ம ஹீரோக்கு பண்ணிருப்பாரு. சோ என்னதான் அந்த விஷத்தை அவர் எப்படியோ வெளியே எடுத்தாலும் ஹீரோட உடம்பு என்னமோ பாதி கிட்ட ஐஸா தான் இருக்கு. சோ ஹீரோவால ஒரு அரை வருஷத்துக்கு எந்திரிச்சு நிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் ஹீரோ டோர்னமெண்ட் கலந்துக்கிறதுக்காக சன்மூன் என் பேருக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி டேங்கியாவும் அங்க வந்திருப்பா. ஆனா அவளை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேவே அவ அட்டாக் பண்ணிருப்பா. சோ இதுக்கப்புறமா தான் சன்மூன் என் பேரும் ஈவில் சோல் மாஸ்டர்ஸும் ஒன்னாயிட்டாங்க போல அப்படின்னு ஹீரோவே நினைச்சிட்டு இருப்பான். சோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல நான் இந்த ரூம்குள்ள வரலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். ஹீரோ இது யாரோட வாய்ஸா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு வேணாவா அப்படின்னு கேக்குறான். அப்படின்னா உனக்கு பிரின்சஸ் வேணாவா தெரியுமா அப்படின்னு இந்த கியூன் கேட்கும். அப்படின்னா சரி அவங்களுமே நம்ம கூட பேச வரட்டும், ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் ட்ரெஷர்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லுவோம். ஹாய்கா நீயா ஆமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படி அதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு சோ இவங்களுக்குமே என்னதான் நடக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன இப்படிலாம் நடக்குதா, இந்த மாதிரி சன்மூன் என் பேரும் அவங்களும் கை கோத்துட்டாங்கன்னா இது ரொம்ப பெரிய டிசார்டரா இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு வேணா கேட்கவும் அது நான் வேணா என் பிரதர் கிட்ட சொல்லி பாக்குறேன், அவன் நம்மளுக்கு கொஞ்சமாவது சோர்ஸை கெயின் பண்ணுவான், அதுக்கப்புறம் ஏதாவது நல்லது நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு இந்த சிங்கிங்கிறவங்க சொன்னா சரி ஓகே உங்களோட ஒற்றுமை தான் எங்களுக்கு முக்கியம், ஆனா இந்த விஷயத்தை நாங்க ஷெர்க்ல இருந்து வந்து கேட்கல, நாங்க டேங்க்லன் மூலியமா தான் வந்து கேட்கறோம் அப்படி ஹீரோன்னு சொன்னா டேங்க்லனானு இவங்க ஷாக் ஆறாங்க. ஆமா இது ஹாயுகா கிரியேட் பண்ண கிராஸ்போ கேனன், இதோட பவர் பாத்தீங்கன்னா 4th லெவல்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா இது உண்மையிலே 6th லெவல்ல இருக்கு, அதுக்கு இதுக்குள்ள ஸ்பெஷலான ஸ்பேர் பார்ட்ஸ் தான் காரணம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவோம். இதை நாங்க உங்களுக்கு கொடுக்குற கிஃப்டாவே எடுத்துக்கோங்க, இதை நீங்க எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்ப வேணாலும் எங்க கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். இவங்களுமே சரின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வழி அனுப்பி வைக்கிறாங்க. டோங்கர் உண்மையாவே நீ ஆச்சரியப்படுத்திட்டே இருக்க, ஏன்னா இப்ப 2 கண்ட்ரியை நம்ம கூட பார்ட்னர்ஷிப் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்க கிட்டயே நம்ம டீலிங்கையும் பேசி நல்ல வருமானத்துக்கும் ஒரு வழி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் டேங்க்லனோட பேஸ்மெண்ட் என்ன கட்டிட்டு தான் இருக்காங்க தெரியும்ல, சோ அது மட்டும் ஃபுல்லா ரெடி ஆயிருச்சுன்னா இந்த சிங்கிளும் அப்புறம் சோல் எம்பையரோட பார்ட்னர்ஷிப் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சன்மூன் எம்பையர் என்ன பண்ணாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவோம். டோங்கர் நீ உண்மையாவே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யற, ஆனா யோசிச்சுக்கோ நீ இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் நான் எனக்கு பிடிச்சதால தான் இதெல்லாம் பண்றேன், அப்படியே டேங்க்லனையுமே ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போறது எனக்கு ஒரு தடுக்க முடியாத கடமையா இருக்கு, ஆனா இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த டோர்னமெண்ட் தான், நம்ம பிரதர் வேற இன்ஜூர் ஆயிருக்காரு, அது போக அவருக்கு ரெடியாக வேற 10 நாள் ஆயிரும் அப்படின்னு ஹீரோயின் கவலைப்பட்டு இருக்கோம். இப்போ அடுத்த நாள் ஆயிருது, யாரோ ஒருத்தங்க நியூஸ் சேனல் மாதிரி தெரியுது சன்மூன் எம்பையர்ல நடக்க போற டோர்னமெண்ட் இப்போ இந்த இடத்துல தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க போல. சன்மூன் எம்பையர்ல நடக்க போற இந்த டோர்னமெண்ட்டுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், அது மட்டும் இல்லாம இந்த தடவை போட்டியாளர்கள் மட்டுமே 167 டீம் இருக்கு, அவங்க எல்லாருமே இந்த மேடைக்கு நான் அழைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லவும் நம்மளோட ஷெர்க் டீம் தான் ஃபர்ஸ்ட் வராங்க. சோ எல்லாருமே நம்ம ஷெர்க் தான் கத்துறாங்க. டோங்கர் நீ பண்ண ஹெல்ப் தான் டேங்க்ல எனக்கு ஒரு பெரிய பிளஸா மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அந்த 2 பிரின்சஸுமே நம்ம கிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்லூ கிராஸ்போவை ஒரு மாசத்துக்கு 10 அவங்களுக்கு வேணுமாமா, அப்படி இந்த ஆர்டர் நீ தான் டோங்கர் பிடிச்சிருக்க, சோ அதுக்கான பொறுப்பு உன்னோடது, அப்படியே ஹாய்கான் நான் சரியாயிட்டு வரதுக்கு வரைக்கும் இந்த டீமை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு தான் பேர் சொல்லிட்டு இவங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. போன டைமோட இந்த டைம் டீம்லாம் அதிகமா இருக்குல்ல அப்படின்னு ஷிவா பார்க்கவும் ஒரு வழியா நம்மளோட சன்மூன் எம்பையருக்கான அந்த டீம் வர போறாங்க அப்படின்னு இந்த ரெஃப்ரி மாதிரி இருக்கிறவன் அறிவிக்கிறான். இந்த கண்ட்ரி ஃபுல்லா இருக்கிற சோல் மாஸ்டர்ஸ் இப்போ இங்க இருக்காங்க, சோ இந்த 1000 வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கவும் இவர் அந்த டிராகன் மாஸ்டர் தானே அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு அப்போ இவர் சன்மூன் எம்பையர் பக்கம் தான் இருக்காரா, அது இந்த கிங் பக்கத்திலேயே அவர் நிக்கிறத பார்த்தா இவருக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்காது. ஸோ கண்டிப்பா நான் நினைச்சதை விட இவனுங்க ரொம்ப மோசமானவனுக்கு தான் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும் அதாகப்பட்டது சன்மூன் எம்பையர் மக்களுக்கும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டு வந்திருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரீஜன் சார்பாக வரவேற்கிறேன். அதே நேரத்துல இந்த கான்டினென்ட் யூத் சோல் மாஸ்டர்ஸ்க்கான போட்டி இப்ப தொடங்க போகுது அப்படின்னு இவங்க கத்தவும் எல்லாருமே ஆரவாரப்படுத்துறாங்க. இது ஒரு எலிமினேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல சன்மூன் எம்பையரை சேர்ந்தவங்களும் டிராகன் ஸ்லேயர் கிளானை சேர்ந்தவங்களுக்கும் போட்டியா ஆரம்பிச்சு விடுறோம். அதனால டிராகன் ஸ்லேயர் கிளானை சேர்ந்தவங்க மேடைக்கு வரலாம் அப்படின்னு ரெஃப்ரி சொன்னா இவங்களை யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல போல. சரி இப்போ நம்ம சன்மூன் எம்பையரை சேர்ந்தவங்கள மேடைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு இந்த ரெஃப்ரி சொன்னா சும்மா இருக்கிறவனுக்கு கூட சும்மா இருக்க உள்ள போல எல்லாரும் கத்துறானுங்க. எப்பவுமே முதல் போட்டியில போன வருஷம் சாம்பியன்ஸ் தான் பேட்டில் பண்ணுவாங்க, அப்ப இந்த சன்மூன் வேணும்னே ஷெர்க்க அவமானப்படுத்துறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா இவனுங்க பில்டப் ஓவரா இருக்குங்க. சரிதான் இந்த எலிமினேஷன் ரவுண்ட் இப்படிதான் நடத்த போறாங்களா, அதாவது 1
1-to-1 பேட்டிலும் இருக்கு, டீம் பேட்டிலும் இருக்கு. அப்படியே ஒருத்தன் ஜெயிச்சுட்டு அடுத்தது எவனை வேணாலும் சேலஞ்ச் பண்ணி அவனும் கூட வின் பண்ணலாம். ஒருவேளை சேலஞ்ச் பண்றவன் 7 பேரையுமே தோக்கடிச்சிட்டானா வின்னர் என்னமோ அவன் தான் அப்படின்னு ஜியாங் பேசிட்டு இருக்கவும், நீ சொல்றதும் சரிதான். ஆனா ஸ்டார்டிங்கே 7 பேரையும் சேலஞ்ச் பண்ற அந்த பேட்டில் வச்சிட்டாங்கன்னா டீம் பேட்டில் நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தா வித்தியாசமா இருக்கு. டீம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்லாம் உள்ள வரணும், ஆனா டீச்சரும் உள்ள வராங்கன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கைடோ பாத்துட்டு இருக்கவும், ஸோ இங்க இருந்து யாரு சோலோவா வர போறா அப்படின்னு ரெஃப்ரி கேட்கவும், மேங் ஹாங் சென்னுங்கிற அவன் எந்திரிச்சு வரா. நெக்ஸ்ட் உங்க டிராகன் கிளான்ல இருந்து யார் வரீங்க அப்படின்னு ரெஃப்ரி கேட்கவும், ஒரு பையன் எந்திக்கிறான். ஸோ இப்போ இவங்களுக்கான போட்டி தான் ஆரம்பிக்க போகுது. அது சரிதான், இந்த பொண்ணு தான் வருதா, ஆனா நியாயமா ஷெர்க் அகாடமி சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துல பேட்டில் பண்ணிட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சான்சி பார்த்துட்டு இருக்கவும், நல்ல வேலை அவளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த ஹாங் சென் பேசிட்டு இருக்கான். ஓ அவன் 5 சொல்றீங்க வச்சிருக்கானா அப்படின்னு ஷியோ பார்த்துட்டு இருந்தா. இந்த பேட்ல அந்த ரெஃப்ரி ஆரம்பிச்சு விடுறான். இப்போ அந்த பையன் மோதுறான்ல, அவங்களோட கிளானே வந்து ஒரே மாஸ்டர் சோல் தான் வச்சிருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த கிளான் எல்லாருமே டிஃபென்சிவ் ஸ்கில்லுக்கு தான் ரொம்ப பேர் போனவங்க அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருந்தா. ஏதோ வித்தியாசமா பண்றா அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல இந்த பேட்ல ஒடிஞ்சிருச்சு. சன்மூன் ராயல் அகாடமி தான் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டிராகன் கிளான்ல இருந்து யார் வரீங்க அப்படின்னு ரெஃப்ரி கேட்கவும், ஒரு பையன் இந்த பேட்ல கண்டினியூ பண்ண வரான். ஸோ ரெஃப்ரியுமே இந்த பேட்லாம் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. சன்மூன் ராயல் அகாடமி ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பேட்டிலேயே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரெஃப்ரி அறிவிச்சா மக்கள்லாம் ஆரவாரப்படுத்துறாங்க. பாத்தியா அந்த பொண்ணு ஒருத்தியா இருந்தா எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டா அப்படின்னு ஷியோ சொல்லவும், அந்த டிராகன் கிளான்ல அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு கைடோ பேசினா. இருந்தாலும் சன்மூன் ராயல் அகாடமி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கவும், நம்மளோட பேட்டில் நாளைக்கு தான் நடக்க போகுது. ஸோ நாம இப்போ அதுக்கு போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு ஹீரோ இவங்க எல்லாருமே கூட்டு வந்துடுறான். ஆனால் எலிமினேஷன் ரவுண்ட்லயே நிறைய பவர்ஃபுல்லான டீம்லாம் எலிமினேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஹீரோயின் பேசிட்டு இருந்தா, ஆமா இருந்தாலும் எனக்கு ஒரு டீம் தெரியும், வேணா அப்புறம் மூவ் ஷூ அவங்க இருக்கிற டீம் கண்டிப்பா தோக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஷியோ பேசிட்டு இருந்தா. அகாடமியோட கிளானை சேர்ந்தவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், சரி அடுத்தவங்களை புகழ்ந்தது போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அடா அது இல்லடா நீ சன்மூன் என் பேருக்கு படிக்க போயிட்டல, அவங்களுமே நம்ம அகாடமிக்கு வந்திருந்தாங்க ஞாபகம் இருக்கா. ஸோ அப்ப நான் அவங்க கூட பேட்டில் பண்ணதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த பொண்ணோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நம்மளோட அகாடமியும் சும்மாலாம் அவங்கள விடல அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருந்தா. இருந்தாலும் அவளோட ஸ்கில் அவ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா. ஏன்னா அவளோட ஸ்னோக்குள்ள நாங்க போயிட்டோம்னா அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவகிட்ட எல்லாம் ஜாகிரதை தான் இருக்கணும் அப்படின்னு ஷியோ சொல்லிட்டு இருந்தா. ஓ நீங்க இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு ஹாங் சென் அங்க வந்திருக்கா. ஆமா எதுக்காக நீங்க இந்த டைம் ஷெர்க் டீம்னு சொல்லிட்டு வரலைங்க அப்படின்னு ஹாங் சென் கேட்டா. உனக்கு என்ன வேணும்னு சொல்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. அட என்ன சொல்ல வந்தனா, நீங்க டேங்க்லன்னு சொல்லிட்டு பேட்டில் பண்ண வந்திருக்கீங்களாமே, ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சன்மூன் என் பேர் தான் அந்த கிளானே இல்லாம பண்ணோம் அப்படின்னு ஹாங் சென் சொல்லிட்டு இருந்தா. ஹேய் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு ஷியோ கடுப்பாரா. டேங்க் கிளான குறைச்சு மதிப்பிடாத சரியா அப்படின்னு ஹீரோனுமே சொல்லவும், டோங்க நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹேய் நீ ஆயுகா தானே அப்படின்னு இப்ப பாத்துட்டு இருந்தா. சன்மூன் என் பேர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி டேங்க் கிளான் மிதிச்சிங்கல்ல, இது எப்ப வேணாலும் மாறலாம் அப்படின்னு ஹீரோயின் கடுப்பாகும். ஹீரோ இங்க இருந்து போலாம் அப்படிங்கிறான். இங்க பாரு உன்னால சரியா பேச முடியல, நான் வாய் மூடிட்டு அப்படின்னு ஷியோ கத்திட்டு போகும். அந்த ஆயுகா பைய கூட தான் பேட்டில் பண்ணலான்னு ஆர்வமா இருந்திருந்தேன், ஆனா அவன் அதோட தகுதியவே இழந்துட்டான் அப்படின்னு இந்த ஹாங் சென் அங்க வந்து நிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது guys. எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட டேங்க்ல எனக்கு கஸ்டமர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஆனா அவங்க சாதாரணமான கஸ்டமர்ஸ் இல்ல, 2 எம்பையர் கிடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா டோர்னமெண்ட் ஒரு வழியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா நம்மளோட ஷெர்க் அகாடமிக்கு கிடைக்க வேண்டிய பேர்லாம் இவனுங்க நடத்துற டோர்னமெண்ட்ங்கிறனால அவனுங்களே அந்த பேர் எடுத்துக்கிட்டானுங்க. அதுலயும் முக்கியமா கடைசியா வந்து டேங்க்ல ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டானுங்க. ஆனா ஹீரோ இப்படி இருக்கிறத பார்த்து வாயடிச்சு போனவங்களால அதுக்கு மீறி அவமானப்படுத்த முடியல. ஆனா டேங்க்ல வீக்கா நினைச்சிருக்காங்க. சோ என்ன நடக்க போறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல